நமக்கு. நாம் இந்தியாவில் தமிழகத்தில் சந்தோஷமாக தானே இருக்கிறோம். அதாவது மக்களே, என் இனிய சொந்தங்களே, நாங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறோம். என் இனத்திற்கு விடுதலை வேண்டும் என்று போராட்ட குணமுடைய, போராட தெரிந்த, அடிமைப்பட்டிருக்கின்ற உண்மை தெரிந்த இனத்திற்கு எளிதாக போராட்ட களம் அமைக்க முடியும். ஆனால் அடிமைப்பட்டிருக்கின்ற விஷயமே தெரியாமல், இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று கூட அறியாமல் உன்னுடைய வேலையை நீ பார்த்துக் கொண்டிருக்கிறாயே, உன் இனம் அழிந்து கொண்டிருக்கிறது. உதாரணம் வேண்டுமாம், பட்டியலிடலாம், நாட்கள் தாங்காது. அன்பு சகோதரர்களே, அன்பு சகோதரிகளே, உன்னுடைய இனத்தில் பிறந்த ஒரு இன குழந்தைக்கு, யாதவ குழந்தைக்கு 96% மார்க் வாங்கிய, +2வில் 96% மார்க் வாங்கிய அந்த குழந்தைக்கு டாக்டர் சீட்டு கிடையாது. டாக்டர் சீட்டு கிடையாது. காரணம் மார்க் அல்ல. நாங்கள் சந்தோஷப்படுவோம். ஒருவேளை 97% வாங்கிய வேறு இன குழந்தைக்கு அந்த டாக்டர் சீட்டு கிடைத்தால், எங்கள் குழந்தையை இன்னும் நன்றாக படியுங்கள் அம்மா என்று கூறுவோம். ஆனால் 86% வாங்கிய, 86% பெற்ற இன்னொரு இனத்தை சார்ந்த பெண்ணுக்கு டாக்டர் சீட்டு, உன்னுடைய இனத்தில் பிறந்த குழந்தைக்கு சாதாரண பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சீட்டு தான் கிடைக்குது என்றால், எனக்கு முன்பாக பேசியவர்கள் யாதவர்களாய் பிறப்பதற்கு மாதவம் வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் இன்று அந்த குழந்தை செய்த தவறு என்ன? 96% +2வில் மார்க், ஆனால் டாக்டர் சீட்டு கிடையாது. அதே நேரத்தில் 86% வாங்கிய இன்னொரு இன குழந்தைக்கு டாக்டர் சீட்டு என்றால், அந்த குழந்தையின் தவறா அல்லது அந்த இனத்தின் தவறா? உன்னுடைய இனம் அழிந்து கொண்டிருக்கிறது. உன் இனத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய சோம்பேறித்தனமும், உன்னுடைய ஒற்றுமையின்மையும் உன்னுடைய இனம் அழித்துக் கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, 25 ஆண்டுகளாக நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய யாதவ தலைவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். மிகவும் பிற்படுத்தப்பட்ட இயக்கத்தில் நம்மை சேர்க்க வேண்டும் என்று. சேர்த்தார்கள் அரசியல்வாதிகள்? சேர்க்க மாட்டார்கள். ஏனென்றால் யாதவர்கள் எப்பொழுதுமே அந்த பகுதி பிரச்சனையை மட்டுமே கையாளக்கூடிய தெரிந்தவர்கள். அப்படி என்றால் இன்றைய தினம் இடைத்தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. பெண்ணகரம் இடைத்தேர்தல். அந்த தொகுதி 71ஆம் ஆண்டு நம்முடைய யாதவனுக்கு சொந்தமான தொகுதி. அந்த தொகுதியில் இன்றைய தினம் அனைத்து இயக்கங்களும் ஒரே இனத்தை சார்ந்த வேட்பாளரை மட்டுமே அறிவிக்கிறார்கள் என்றால், அந்த தொகுதியில் 80% அந்த இனம் இருக்கிறது. இல்லை, அந்த இனத்தின் ஒற்றுமையை நாங்கள் பாராட்டுகிறோம். அந்த இனம் ஒற்றுமையாக இருந்து அரசியல் சக்திகளை மிரள வைத்திருக்கிறது. அந்த இனத்தை சார்ந்த வேட்பாளராக அறிவிக்காவிட்டால் அந்த மாவட்டங்களில் எந்த கட்சி கொடியும் பறக்காது. அவனுக்கு சரியான பங்கீடு வேண்டும். அந்த இன ஒற்றுமை எங்களை பாராட்ட வைக்கிறது. அதே நேரம் உன்னுடைய இன ஒற்றுமையை சிந்தித்து பார். 6 மாதத்துக்கு முன்பாக ஒரு இடைத்தேர்தல். இளையாங்குடியில் உன்னுடைய இனத்தை சார்ந்த ஒருவன் பல்வேறு சூழ்நிலை காரணமாக ராஜினாமா செய்கிறார். அந்த தொகுதி முழுக்க 35% யாதவர்களை உள்ளடக்கிய தொகுதி. அந்த தொகுதியில் நம்முடைய யாதவ சகோதரன் ராஜினாமா செய்த பிறகு அந்த தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி யாதவர்களை புறக்கணித்தது. திண்டுக்கல்லில் கேட்டீர்களா? திண்டுக்கல் மட்டுமில்லை சகோதரிகளே, எந்த ஊரிலுமே அதை பற்றி கேட்கவில்லை. ஏனென்றால் அது இளையாங்குடி பிரச்சனை என்று நினைத்தார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, அது இளையாங்குடி பிரச்சனை அல்ல, யாதவரின் பிரச்சனை, உன்னுடைய பிரச்சனை. நீ திமுக காரனா இருக்கலாம், அண்ணா திமுகவில் இருக்கலாம், காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருக்கலாம். ஆனால் உன்னுடைய குழந்தையை பள்ளியில் சேர்க்கும் பொழுது அங்கே கேட்கப்படுவது உன்னுடைய இயக்கத்தின் அடையாள அட்டை அல்ல, உன்னுடைய ஜாதி சான்றிதழ். ஜாதி சான்றிதழ் இல்லாமல் இந்தியாவில் எந்த பள்ளியிலுமே படிக்க முடியாது. அது மட்டுமல்ல, உன்னுடைய குழந்தை உயர்கல்விக்கு சென்றால் அங்கே உன்னுடைய இனத்திற்கு எத்தனை சதவீதம் என்று அரசியல்வாதிகள் நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறார்கள். உன்னுடைய குழந்தை முதல் மார்க் இருக்கலாம், ஆனால் அந்த இடத்தில்
உன்னுடைய இனத்திற்கு எத்தனை சதவீதம் சீட்டு என்று ஒதுக்கப்பட்டுள்ளது, அந்த பட்டியலில் நீ இருக்கிறாயா என்று பார்க்க வேண்டும். ஆக எங்கு சென்றாலும் ஜாதியம்தான். ஜாதியம் இல்லாமல் இந்தியாவில் ஒரு அணுவும் அசையாது. கல்வியில் ஜாதியம். நீ திமுக காரன், நீ அண்ணா திமுக காரன், நீ காங்கிரஸ்காரன் என்று பெருமைப்பட்டுக் கொள்கிறாயே, உனக்கு என்ன பதவிகள் கொடுத்தார்கள்? அரசியலில் உன்னுடைய பங்கீடு என்ன? அதற்காக தான் அரசியல் தலைவர், அரசியல் தோழர்களே, அரசியல் இருக்கின்ற யாதவ சகோதரர்களே, உங்களுக்காக நாங்கள் முதல் தடவையாக போராட்ட களம் அமைத்துள்ளோம். சகோதரிகளை பயந்து விடாதீர்கள். போராட்ட களம் என்றால் அமைதியான போராட்ட களம், ஆனால் அணுகுண்ட விட மிகப்பெரிய போராட்ட களம் அது. மாவீரன் அழகுமுத்துக்கோன் சிலை அமைத்து, எதற்காக மாவீரன் அழகுமுத்துக்கோன்? மாவீரன் அழகுமுத்துக்கோன் ஒரு தீர்க்கதரிசி. இதுவரை சரித்திரத்தில் 1757 1757 பெங்கால் பாலசி வார், பெங்காலில் நடைபெற்ற முதல் சுதந்திர போர் என்று வரலாறு பதிக்கப்படுகிறது. ஆனால் வரலாறு மறைக்கப்பட்டது 1733 இந்திய மக்களுக்கு இங்கே தென்கோடியிலே கட்டலாங்குளத்தில் இருந்த நம்முடைய யாதவ தீர்க்கதரிசி அழகுமுத்துக்கோன், ஆங்கிலேய ஆட்சி எடுபடாது, ஆங்கிலேயர்கள் தீயவர்கள் என்று அன்றைய தினம் 50 ஆண்டுகளுக்கு முன், முதல் சுதந்திர போரின் 50 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இங்கே சுதந்திர தீயை வளரவிட்டவர் அழகுமுத்துக்கோன். அதற்காக தான் அழகுமுத்துக்கோன் சிலை வைத்து இன்றைய தினம் நாங்கள் எல்லாம் பவனி வந்து கொண்டிருக்கின்றோம். எதற்காக தெரியுமா? இன்னும் 50 ஆண்டுகளில் நீ இதே போல இருந்தால் அடிமைப்பட்டு போவாய், இனம் அழிந்து போகும் என்ற உண்மையை சொல்வதற்காக அங்கே போராட்ட களம் அமைக்கிறோம். போராட்ட களத்தில் தமிழகம் முழுவதும் எழுச்சிகள். நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது இது போன்ற ஒரு எழுச்சி கிடைக்குமா என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் மக்களிடம் சென்றோம், அனைத்து யாதவர்களுக்கும் உண்மையை புரிய வைத்தோம். நாங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் எழுச்சிகள். வருகிற ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி குறைந்தது 5 லட்சம் மக்களாவது, யாதவ மக்களாவது குடும்பத்தோடு கலந்து கொள்வார்கள். அந்த கூட்டத்தின் வாயிலாக, அந்த கூட்டத்திலிருந்து நாங்கள் வேண்டுகோள் விடுக்க இருக்கிறோம் திராவிட இயக்க தலைவர்களுக்கு. அனைத்து இயக்கங்களும் எங்களுக்கு 55 சீட்டுகளை கொடுக்க வேண்டும். எங்களுக்கென்றால் எனக்கல்ல, என்னோடு பயண புறப்பட்டிருக்கின்ற ராமகிருஷ்ணனுக்கு அல்ல, அண்ணன் மரிய சுந்தரத்துக்கு அல்ல, சகோதரர் அட்வொகேட் வெங்கடேஷுக்கு அல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க யாதவ சகோதரருக்கு சீட்டு வேண்டும். அண்ணா திமுகவில் இருக்கின்ற யாதவ சகோதரனுக்கு சீட்டு வேண்டும். காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருக்கின்ற என்னுடைய யாதவ சகோதரனுக்கு சீட்டு வேண்டும். ஏனென்றால் யாதவர் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்து விடவில்லை. யாதவரின் உழைப்பு இல்லாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமரவில்லை. யாதவர்களின் பங்கு இல்லாமல் காங்கிரஸ் இயக்கம் ஆட்சியில் அமர்ந்து விடவில்லை. ஆனால் எங்கள் சகோதரர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் இன்னும் பதிவு செய்கிறோம். என்னுடைய இளைஞர்களுக்கு நான் செல்கின்ற இடமெல்லாம் அரசியல்வாதிகள் சதி செய்யவில்லை, நாம் சோம்பேறித்தனமாக இருந்து விட்டோம், நம்முடைய இனம் ஒற்றுமையாக இல்லை, ஆகவேதான் நாம் புறக்கணிக்கப்பட்டோம், ஆகவேதான் அரசியல் அங்கீகாரம் கிடைக்கவில்லை. அரசியல் அங்கீகாரம் கிடைக்காத காரணத்தினால்தான் நமக்கு இடஒதுக்கீடு சரியான முறையில் வகுக்கப்படவில்லை. அது மட்டுமல்ல, நம்முடைய குலத்தொழில்